வணக்கம் நண்பர்களே. புதுத்தமிழை நம்ம சிலபஸ் படி பார்த்துட்ருக்கோம். புதிய புத்தகம், பழைய புத்தகம், டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது அனைத்தையுமே கவர் பண்ணி புதுத்தமிழை நம்ம சிலபஸ் படி பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு 2 விஷயம் சொல்லிடுறேங்க. முதல் விஷயம், நீங்கள் தேர்வுக்கு முழு நேரமாக படிக்கிற ஆளாக இருந்தால் நான் போடுற இந்த சிலபஸ் வைஸ் வீடியோ அனைத்தையுமே ஒரு நோட்டு போட்டு எழுதி படிங்க. அதுதான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இரண்டாவது விஷயம், நீங்கள் ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்களாகவோ அல்லது வீட்டில் சரியான நேரம் கிடைக்காமல் படிக்கிற ஆளாக இருந்தால் இந்த வீடியோவில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி பொதுத்தமிழுக்கான ஃப்ரீ பிடிஎஃப், சிலபஸ் வைஸ் உள்ள இந்த ஃப்ரீ பிடிஎஃப் மற்றும் கம்ப்ளீட் பிடிஎஃப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனால் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். இந்த வீடியோவில் நாம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்ற தலைப்பில் 15வதாக உலகளவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் தமிழ் பணியும் என்ற ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க. இந்த தலைப்பை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தலைப்பின் கீழ் ஒரு 8 படம் கொடுத்துருக்காங்க. புதிய மற்றும் பழைய புத்தகத்தை சேர்த்து ஒரு 8 படம் கொடுத்துருக்காங்க. இந்த 8 படத்தையும் 1 by 1 நம்ம பார்க்கலாம். முதல் படம் பார்க்கலாம். விருந்தே போற்றுவோம். இது 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. விருந்தே புதுமை என்று தமிழின் முதல் நூலான தொல்காப்பியம் கூறுகிறது. விருந்தோம்பலை பற்றி தமிழின் முதல் நூலான தொல்காப்பியமே கூறுகிறது. அந்த பாடல் வரி பாருங்க. விருந்தே புதுமை. விருந்தோம்பலை வலியுறுத்த இல்லறவியல் என்ற அதிகாரத்தையே நம்முடைய வள்ளுவர் படைத்திருக்கிறார். விருந்தோம்பலை வலியுறுத்தி இல்லறவியல் என்ற அதிகாரத்தை வள்ளுவர் படைத்திருக்கிறார். அதே போல முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும். முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு வீட்டிற்கு வரும் விருந்தினை வரவேற்க வேண்டும் என்பதை திருவள்ளுவர் கூறுகிறார். மோப்பக் குழையும் அனிச்சம் என்ற வரி மூலம் திருவள்ளுவர் கூறுகிறார். சிலப்பதிகாரமும் விருந்தோம்பலை பற்றி கூறுகிறது. பாடல் வரி பாருங்கள். தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்தென்னை என்ற வரிகள் மூலம் சிலப்பதிகாரம் விருந்தோம்பலை பற்றி கூறுகிறது. தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்தென்னை. இந்த பாடல் வரிலாம் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் விருந்தோம்பலை பற்றிய 17ஆம் நூற்றாண்டில் ஒரு சுவரோவியம் சிதம்பரத்தில் உள்ளதாம். 17ஆம் நூற்றாண்டின் சுவரோவியம் சிதம்பரத்தில் உள்ளதாம். அது விருந்தோம்பலை பற்றி கூறக்கூடிய சுவரோவியம். கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவனை பிரிந்ததை விட வீட்டிற்கு வந்த விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணி வருந்துவதாக குறிப்பிடுவதன் மூலம் விருந்தினரை போற்றி பேணல் பழந்தமிழரின் மரபு என்பதை இளங்கோவடிகள் உணர்த்துகிறார். கோவலனை பிரிந்து வாழ்ந்த அந்த காலத்தில் கோவலனை பிரிந்ததை விட வீட்டிற்கு வந்த விருந்தினரை உபசரிக்க முடியாமல் போன நிலையை எண்ணி தான் கண்ணகி வருந்திருக்காங்க. இதை சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் கூறியிருக்கிறார். அதே போல் கம்பர் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் கூறுகிறார். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் கூறுகிறார். அந்த கம்பராமாயண பாடல் பாருங்கள். பொருந்தும் செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்து அன்றி விளைவன யாவையே என்று கம்பராமாயணம் விருந்தோம்பலை பற்றி கூறுகிறது. பாடல் வரிலாம் கவனமாக நோட் பண்ணுங்கள். கலிங்கத்து பரணியில் ஜெயங்கொண்டார் விருந்தினருக்கு உணவிடுவரின் முகமலர்ச்சியை ஓமையாக்கியுள்ளார். விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலார் போல. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ணால் முகமலரும் மேலார் போல என்று கலிங்கத்து பரணியும் விருந்தோம்பலை பற்றி கூறுகிறது. தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படையாகும். தமிழருடைய விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை எதுனா தனித்து உண்ணாமை. அமிர்தமே கொடுத்தாலும் அதனை தனித்து உண்ண மாட்டார்கள் தமிழர்கள். உண்டாலம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் ஏவதாயினும் இனிது என தமிழர் உண்டலும் இலரே என்று புறநானூற்று பாடல் கூறுகிறது. இந்திரர் அமுதம் கொடுத்தாலும் அதனை தனித்து உண்ண மாட்டார்கள் என்று புறநானூற்று பாடல் வரி கூறுகிறது. பாடியவர் யாருன்னு பாருங்கள். கடலுள் மாய்த்த இளம் பெருவழுதி. பாடல் புறநானூறு. பாடியவர் கடலுள் மாய்த்த இளம் பெருவழுதி. கவனமாக நோட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள். நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்இயல்பு குடும்பத் தலைவிக்கு உண்டு என்று நற்றிணை கூறுகிறது. நடு இரவில் விருந்தினர்கள் வந்தாலும் அவர்களை வரவேற்று உணவிடும் பழக்கம் குடும்பத் தலைவிக்கு உண்டு என்பதை நற்றிணை கூறுகிறது. அந்த பாடல் வரி பாருங்கள்.
அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஓக்கும். அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஓக்கும் என்று நற்றிணை கூறுகிறது. காலின் 7 அடி பின்சென்று, அதாவது விருந்தினரை 7 அடி பின்சென்று வழி அனுப்பிய செய்தியை பெரும்பானாற்று படை கூறுகிறது. காலில் 7 அடி பின்சென்று வழி அனுப்பிய செய்தியை பெரும்பானாற்று படை கூறுகிறது. விருந்தினருக்கு தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை விருந்தாங்க படைத்த செய்தி புறநானூறு கூறுகிறது. வீட்டிற்கு வந்த விருந்தினருக்கு தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த அந்த தானியத்தை விருந்தாக படைத்திருக்காங்க. இந்த பாடல் வரி புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. பாடல் வரி பாருங்கள். குரல் உணங்கு விதைத்திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டோன் இளன் என்று இந்த பாடல் வரி குறிப்பிடுகிறது. அதே போல் வீட்டிற்கு வந்த விருந்தினருக்கு உணவளிக்க பொருள் இல்லாததால் இரும்பினால் செய்த பழைய வாளை அடகு வைத்தான் தலைவன் என்று புறநானூறு கூறுகிறது. வீட்டிற்கு வந்த விருந்தினருக்கு உணவளிப்பதற்கு பணமில்லாததால் தனது வாளை அடகு வைத்து விருந்தளித்திருக்கிறான். நெருணை வந்த விருந்தினருக்கு மற்றும் அதன் இரும்புடை பழவாள் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியாழ் பணயம் என்று புறநானூறு கூறுகிறது. விருந்தினருக்கு உணவளிக்க பணமில்லாததால் தன்னுடைய வாளை பணயம் வைத்து விருந்தளித்திருக்கிறான் என்று புறநானூற்று பாடல் தமிழனுடைய விருந்தோம்பலை கூறுகிறது. அடுத்து, விதைத்துவிட்டு வந்த நெல்லை மீண்டும் அரித்து சிவனடியாருக்கு உணவளித்தவர் இளையான்குடி மாரநாயனார். விதைத்துவிட்டு வந்த நெல்லை மீண்டும் அரித்து உணவளித்திருக்கார் சிவனடியாருக்கு. யார்னா இளையான்குடி மாரநாயனார். நெய்தல் நிலத்தில் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறி பிறவும் கொடுத்ததாக சிறுபானாற்று படை கூறுகிறது. நெய்தல் நில பாணர்களுக்கு குழல் மீன் கறி கொடுத்ததாக சிறுபானாற்று படை நூல் கூறுகிறது. இலையை மடிப்பதற்கு முன், இது பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களில் நீள் சரடு. இந்த கவிதையை இயற்றியவர் யாருன்னா அம்சப்பிரியா. இது பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கங்க. உணவுண்ண யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்டு கதவை அடைத்தார்கள் என்று குறுந்தொகை கூறுகிறது. உணவுண்ண யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்டு கதவை அடைத்ததை குறுந்தொகை நூல் கூறுகிறது. அந்த பாடல் வரி பாருங்கள். பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உள்ளீரோ. உணவு உண்பதற்காக யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்டு கதவடைத்த செய்தியை குறுந்தொகை கூறுகிறது. பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உள்ளீரோ என்று கூறுகிறது. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று ஔவையார் கூறுகிறார். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று ஔவையார் கூறுகிறார். அதே போல் வரகரிசி சோறும் வழிதுணையாய் வாட்டும் முறுமுறு என புளித்த மோரும் திறமுடனே என்று ஔவையார் கூறுகிறார். இதுவும் ஔவையாருடைய பாடல் வரிதான். நாயக்கர் மராத்தியர் ஆட்சி காலத்தில் சத்திரங்கள் மிக அதிகமாக தோன்றியிருக்கு. யாருடைய ஆட்சி காலம்னா நாயக்கர் மராத்தியர் ஆட்சி காலத்தில். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. அது இன்றளவும் நீடிக்கிறது. வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்து விழாவை கொண்டாடி வருகிறது. அமெரிக்காவிலும் வாழை இலை விருந்து வைத்து கொண்டாடுகிறார்கள். இட்டாதோர் தாமரைப்பூ இதை விரித்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறை உண்ணும் என்று பாரதிதாசன் கூறுகிறார். இந்த பாடல் வரியார் பாருங்கள். பாரதிதாசன். இட்டாதோர் தாமரைப்பூ இதை விரித்து இருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறை உண்ணும். இதுவும் உணவை பற்றிய ஒரு பாடல் தான், பாரதிதாசனுடைய பாடல். இங்கே பாருங்கள். விருந்தினரை வழி அனுப்பும் பொழுது அவர்கள் செல்லவிருக்கிற 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் என்று பெரும்பானாற்று படை கூறுகிறது. இதை முதல்ல பார்த்தோம். காலின் 7 அடி பின் சென்று, விருந்தினரை 7 அடி பின் சென்று வழி அனுப்பியதை பெரும்பானாற்று படை கூறுகிறது. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த படத்தை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இந்த படம் சங்க இலக்கியத்தில் அறம். இந்த படம் 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. சங்க இலக்கியத்தில் அறம்.
மன்னன் மக்களுக்கு கொடை அளிப்பது போன்ற 17ஆம் நூற்றாண்டு சுவர் ஓவியம் சிதம்பரத்தில் உள்ளதாம். மன்னன் மக்களுக்கு கொடை அளிப்பதை போன்ற 17ஆம் நூற்றாண்டு சுவர் ஓவியம் எங்கு உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா சிதம்பரம். சமய கலப்பில்லாத மானிட அறம் நிலவிய காலம் எதுனா சங்க காலம். சங்க காலத்தில் எந்த ஒரு சமயமோ மதமோ எந்த இலக்கியத்திலும் கூறப்படவில்லை. சங்க காலத்திற்கு பிறகுதான் மதம் தமிழனை சேர்ந்திருக்கு. சங்க காலத்தில் எந்த ஒரு சமயத்தையும் மதத்தையும் பற்றியுமே குறிப்பிடப்படவில்லை. சமய கலப்பில்லாத காலமாக இந்த சங்க காலம் இருந்துள்ளது. மானிட அறத்தையே முதன்மைப்படுத்தியிருக்காங்க. சங்க காலத்தில் அறத்தையே முதன்மைப்படுத்தி இலக்கியங்கள் இருக்கிறது. சங்க காலத்தில் அறத்தை மனித உறவின் மையமாக கொண்டிருந்தனர். சங்க காலத்தை அறத்தை தான் மனித உறவின் மையமாக கொண்டிருந்தனர். சங்க காலத்திற்கு பிந்தைய அற இலக்கியங்களின் காலத்தை அறநெறி காலம் என அழைக்கலாம். அறநெறி காலம் அதாவது சங்க காலத்தில் 18 நூட்கள் தோன்றியது. அதனை 18 மேற்கணக்கு நூட்கள் சொல்லுவாங்க. சங்க காலத்திற்கு பிறகு சங்க மருவிய காலத்தில் 18 நூட்கள் தோன்றியது. அதனை 18 கீழ்கணக்கு நூட்கள் சொல்லுவாங்க. இந்த 18ல் 11 நூட்கள் அறநூட்களாகவே உள்ளது. அதனால் அதனை அற இலக்கியங்கள் என்று கூறுவார்கள். அந்த காலத்தை அறநெறி காலம் என்றும் கூறலாம். சங்க காலத்திற்கு பிந்தைய காலத்தை அறநெறி காலம் என அழைக்கலாம். முக்கியமான பாயிண்ட்ஸுங்க இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்றவர் திறனாய்வாளர் அர்னால்டு. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் என்று ஏணிச்சேரி முடமோசியார் புறநானூற்றில் கூறுகிறார். இப்போது நம்ம ஒரு உதவி செய்தால் அது அடுத்த ஜென்மத்திலேயாவது நமக்கு வந்து சேரும் என்ற ஒரு எண்ணத்தில் உதவி செய்வோம். அந்த எண்ணம் கூட இல்லாமல் வணிகம் செய்தவன் தான் ஆய் என்ற வணிகன் என்று புறநானூற்று பாடல். இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் என்று புறநானூற்று பாடலில் ஏணிச்சேரி முடமோசியார் கூறியிருக்கிறாரு. பாடல் வரி புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. பாடலை பாடியவர் ஏணிச்சேரி முடமோசியார், கூறப்பட்டவர் ஆய் என்ற வணிகன். சங்க பாக்களில் அறம் பற்றிய அறிவுரைகள் பெரும்பாலும் அரசருக்கே கூறப்பட்டுள்ளது. அரசரையே முதன்மை பற்றி கூறப்பட்டுள்ளது. அறக்கருத்துக்கள் புலவர்கள் அறக்கருத்துக்களை அரசர்களுக்கு கூறியிருக்காங்க. அந்த காலத்தில் குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று ஊன்பொதி பசும்புடையார் கூறியிருக்கிறார். குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்கப்பட்டது என்று. அரசன் அறநெறியில் ஆட்சி செய்ததற்கு அமைச்சரும் உதவினர் என்று நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று மதுரை காஞ்சி நூல் கூறுகிறது. மன்னனுக்கு அமைச்சர்கள் உறவியதை நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று மதுரை காஞ்சி நூல் குறிப்பிடுகிறது. பாடல் வரி நோட் பண்ணிக்கோங்க. செம்மை சான்ற காவதி மாக்கள் என்று அமைச்சர்களை போற்றியவர் மாங்குடி மருதனார். இந்த மதுரை காஞ்சி நூலுடைய ஆசிரியர் தான் இந்த மாங்குடி மருதனார். செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்று அமைச்சர்களை போற்றியவர் யார்னா மாங்குடி மருதனார். அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என்று புறநானூறு கூறுகிறது. அறம் அறம் கண்ட நெறிமான் அவயம் என்று புறநானூறு கூறுகிறது அற அவயம் பற்றி. அதே போல் உறையூரில் உள்ள அற அவயம் தனி சிறப்பு பெற்றது என்று இலக்கியங்கள் கூறுகிறது. எங்கு பாருங்கள், உறையூரில் உள்ள அற அவயம் தனி சிறப்பு பெற்றது என்று குறிப்பிடப்படுகிறது இலக்கியங்களில். அறம் அறம் கண்ட நெறிமான் அவயம் என்று அற அவயத்தை பற்றி புறநானூறு குறிப்பிடுகிறது. மதுரையில் இருந்த அவயம் துலாக்கோல் போல நடுவு நிலைமை மிக்கது என்று மதுரை காஞ்சி நூல் கூறுகிறது. எங்கிருந்துன்னு பாருங்கள், மதுரையில் இருந்த அவயம் துலாக்கோல் போல நடுவு நிலைமை மிக்கது என்று மதுரை காஞ்சி நூல் கூறுகிறது. அடுத்து பாருங்கள், தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்யக்கூடாது என்று ஆவூர் மூலங்கிழார் கூறுகிறார். புறநானூற்று பாடலில் கூறுகிறார். தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்வது அறம் இல்லை என்று புறநானூறு கூறுகிறது. எரியார் எரிதல் எவனோது எரிந்தோர் எதிர்ச்சென்று எரிதலும் செல்லான் என்று இந்த புறநானூற்று வரிகள் மூலம் கூறப்படுகிறது. பாடியவர் ஆவூர் மூலங்கிழார். அடுத்து செல்வத்து பயனே ஈதல். செல்வத்தோட பயன் என்னன்னு கேட்டாங்கன்னா கொடுப்பது தான், மற்றவர்களுக்கு கொடுப்பது.
இந்த பாடல் வரியும் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. இயற்றியவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். செல்வத்து பயனே ஈதல் என்று புறநானூற்றில் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் குறிப்பிடுகிறார். கடையெழு வள்ளல்களின் கொடைப்பெருமையை சிறுபானாற்றுப்படை பெருஞ்சித்திரனார் பாடல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடையெழு வள்ளல்களின் கொடைப்பெருமை. ஆற்றுப்படை இலக்கியங்கள் கொடை இலக்கியங்களாகவே உள்ளது. ஆற்றுப்படை இலக்கியங்கள் அனைத்துமே கொடை இலக்கியங்கள் தான். அடுத்து பாருங்கள், சேர அரசர்களின் கொடைப்பெருமையை பற்றி பதிற்றுப்பத்து நூல் கூறுகிறது. இது முக்கியமான பாயிண்ட்டுங்க. சேர அரசர்களின் கொடைப்பெருமையை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா பதிற்றுப்பத்து. வள்ளல்களை பசிப்பினி மருத்துவன் இல்லோர் ஒக்கல் தலைவன் என்று போற்றப்படுகிறார்கள். வள்ளல்கள் பசிப்பினி மருத்துவன் இல்லோர் ஒக்க தலைவர்கள் என்று போற்றப்படுகிறார்கள். வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தனை நக்கீரனார் குறிப்பிடுகிறார். தம்மிடம் பொருள் உள்ளதா கூட என்று பார்க்காமல் கொடுக்கும் பழக்கம் உள்ளவர் தான் இந்த பெருஞ்சாத்தனை நக்கீரர் குறிப்பிடுகிறார். வள்ளலின் பொருள் இரவலின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலின் வறுமை என்று பெரும்பதுமனார் குறிப்பிடுகிறார். வள்ளலோட பொருள் இரவலோட பொருளா, வள்ளலின் வறுமை இரவலின் வறுமை என்று பெரும்பதுமனார் கூறுகிறார். இதெல்லாம் கவனமாக நோட் பண்ணுங்க. பாடல் வரிலாம். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று ஔவையார் குறிப்பிடுகிறார். அதியனை பற்றி. இரவல் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆட்கோட்பாட்டு சேரலாதனின் இயல்பு என்று நற்சொல்லையார் கூறுகிறார். இரவல் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆட்கோட்பாட்டு சேரலாதலின் இயல்பு என்று நற்சொல்லையார் குறிப்பிடுகிறார். போகன் மறுமையை நோக்கி கொடுக்காதவன் என்று பரணர் குறிப்பிடுகிறார். அடுத்த பிறவியை நோக்கி கொடுக்காதவன் போகன் என்று பரணர் குறிப்பிடுகிறார். தன்னை நாடி வந்தவன் பரிசில் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெரும் துன்பம் என கொமனன் வருந்தியதாக பெருஞ்சாத்தலை சாத்தனார் குறிப்பிடுகிறார். தன்னை நாடி வந்து பரிசில் பெற ஒருத்தவன் வந்தானா அவன் பரிசில் பெறாமல் திரும்புவது எப்படி இருந்ததுன்னா தன் நாட்டை இழந்ததை விட பெரும் துன்பமாக கொமனனுக்கு இருந்ததாக பெருஞ்சாத்தலை சாத்தனார் குறிப்பிடுகிறார். இதேபோல் எல்லாவற்றையும் கொடுப்பவன் மலையமான் திருமுடி காரி என்று கபிலர் பாராட்டுகிறார். எல்லாவற்றையும் கொடுப்பவன் மலையமான் திருமுடி காரி என்று கபிலர் பாராட்டுகிறார். ஈழாமை இழிவு இறப்போர்க்கு ஈழாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுதல் மேலானது என்று கலித்தொகை குறிப்பிடுகிறது. ஈழாமை அதாவது பிறருக்கு கொடுக்காமல் வாழ்வதை விட உயிரை விட்டு விடுதல் மேலானது என்று கலித்தொகை குறிப்பிடுகிறது. பாடல் வரி நோட் பண்ணிங்க. ஈழாமை இழிவு இறப்போர்க்கு ஈழாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுதல் மேலானது. தன் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் புறநானூறு நூறால் புலப்படுகிறது. பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் புறநானூறால் புலப்படுகிறது. உதவி செய்தலை உதவியாண்மை என்று ஈயத்து பூதந்தேவனார் குறிப்பிடுகிறார். உதவி செய்தலை உதவியாண்மை என்று குறிப்பிடுபவர் ஈயத்து பூதந்தேவனார். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது தான் என்று நல்வேட்டனார் குறிப்பிடுகிறார். உண்மையான செல்வம் எதுனா பிறருடைய துன்பத்தை தீர்ப்பது தான் உண்மையான செல்வமா. அதே போல் பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறனறிதல் சான்றோருக்கு எல்லாம் கடன். நோய்னா இங்கே வறுமையை குறிக்கும். பிறருடைய வறுமையும் தம் வறுமை போல் நினைத்து அதனை தீர்ப்பதே சான்றோருடைய கடமையா. இது கலித்தொகையில் இடம்பெற்றுள்ளது. கலித்தொகை கூறுகிறது. இந்த பாடலை பாடியவர் யாருன்னா நல்லந்தோனார். பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அதனறிதற் சான்றோருக்கு எல்லாம் கடன். இது கலித்தொகையில் இடம்பெற்றுள்ள பாடல். பாடியவர் நல்லந்தோனார். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று நல்வேட்டனாரும் குறிப்பிடுகிறார். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று நல்வேட்டனாரும் குறிப்பிடுகிறார். நல்லந்தோனாரும் குறிப்பிடுகிறார். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின். சான்றோருடைய செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின். நம் கூட இருப்பவருடைய துன்பத்தை தீர்ப்பதே உண்மையான செல்வம் கூறியவர் நல்வேட்டனார். மென்கல் செல்வம் செல்வம் என்பது என்று நற்றிணை கூறுகிறது. மென்கண் செல்வம் செல்வமே என்று நற்றிணை குறிப்பிடுகிறது.
உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று பெருங்கடுக்கோ குறிப்பிடுகிறார். உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று பெருங்கடுக்கோ குறிப்பிடுகிறார். செல்வம் என்பது சிந்தனையின் நிறைவு என்று தமிழ் இலக்கியம் கூறுகிறது. செல்வம் என்பது சிந்தனையின் நிறைவு என்று தமிழ் இலக்கியங்கள் கூறுகிறது. நிறை அடைகிறவனே செல்வன் என்று சீன நாட்டு தாவோவியம் கூறுகிறது. நிறை அடைகிறவனே செல்வன் என்று சீன நாட்டு தாவோவியம் கூறுகிறது. வாழ்மையை பேசும் நா உண்மையான நா என்ற கருத்தை பொய்யா சென்னா பொய்ப்படுபரியா வழங்கும் சென்னா என்று இலக்கியங்கள் கூறுகிறது. வாழ்மையை பேசும் நா உண்மையான நா என்ற கருத்தை பொய்யா சென்னா பொய்ப்படுபரியா வழங்கும் சென்னா என்று இலக்கியங்கள் கூறுகிறது. ஒரு அதிசய திறவுகோல் என்பது நாக்கு தான். ஒரு அதிசய திறவுகோல் என்பது நாக்கு. இன்பத்தின் கதவை திறப்பதும் துன்பத்தின் கதவை திறப்பதும் நாக்கு தான். வாழ்மையை பற்றி பிழையா நன்மொழி என்று நற்றினை கூறுகிறது. பிழையா நன்மொழி என்று வாழ்மையை பற்றி கூறுகிறது. அதே போல பொய்மையை பற்றியும் பொய்யா மொழி கொடுஞ்சோல் என்று நற்றினை கூறுகிறது. பொய்மையை பற்றி பொய்யா மொழி கொடுஞ்சோல் என்று நற்றினை கூறுகிறது. வாழ்மையை பற்றி பிழையா நன்மொழி என்று நற்றினை கூறுகிறது. தாம் சிந்திக்காமல் பிறர் சொல்ல அறியும் அறம் என்பது மூன்றாம் தரமா? பிறர் சொல்ல கேட்டு அறியும் அறம் என்பது மூன்றாம் தரம். சிந்தித்து அறிந்து கொள்ளும் அறம் என்பது இரண்டாம் தரம். நாமே சிந்தித்து அறிந்து கொள்வது இரண்டாம் தரம். இயல்பாக அறியும் அறம் என்பது முதல் தரம். அறம் மூன்று வகை. இயல்பாக அறியும் அறம் முதல் தரம். பிறர் சிந்தித்து அறிந்து கொள்ளும் அறம் இரண்டாம் தரம். பிறர் சொல்ல கேட்டு அறியும் அறம் என்பது மூன்றாம் தரம். கிபி 6ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வாழ்ந்த போதி தர்மர் காஞ்சி மாநகரத்தை சேர்ந்தவர். இவர் காஞ்சி மாநகரத்தில் வாழ்ந்திருக்காரு. எந்த நூற்றாண்டுனா கிபி 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் பௌத்த மதத்தை பரப்ப சீன நாட்டிற்கு சென்றவர். பௌத்த மதத்தை பரப்ப சீன நாட்டிற்கு சென்றவர். அந்த பௌத்த மதத்திலிருந்து பிரிந்தது தான் இந்த ஜென் தத்துவம். பௌத்த மதத்திலிருந்து பிரிந்த ஒரு பிரிவு தான் ஜென் தத்துவம். இந்த போதி தர்மருக்கு கோவில் கட்டி சிலை வைத்து இன்றளவும் சீன நாட்டினர் வணங்கி வருகின்றனர். போதி தர்மருக்கு கோவில் கட்டி சிலை வைத்து இன்றும் சீன மக்கள் வணங்குகிறார்கள். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த பாடத்தை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த பாடம் விரிவாகும் ஆளுமை. இது 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. விரிவாகும் ஆளுமை. இதழ்கள், கருத்தரங்கங்கள், மாநாடுகள், நிறுவனங்கள் மூலம் தமிழியலை உலகச் செயல்பாட்டாக்கியவர் தனிநாயகம் அடிகளார். இதழ்கள், கருத்தரங்கங்கள், மாநாடுகள், நிறுவனங்கள் மூலம் தமிழியலை உலக செயல்பாடாக ஆக்கியவர் தனிநாயகம் அடிகளார். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது ஒரு புகழ்பெற்ற பாடல். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இயற்றியவர் யார்? கணியன் பூங்குன்றனார். புறநானூற்று பாடல். அனைத்து ஊரும் என்னுடைய ஊர்தான், அனைத்து மக்களும் என்னுடைய சகோதரர்கள் என்று கூறுகின்ற புறநானூற்று பாடல் இது. இயற்றியவர் கணியன் பூங்குன்றனார். நான் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்று கூறியவர் யார்னா தெரன்ஸ். இவர் ஒரு லத்தீன் மொழி புலவர். இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்று தெரன்ஸ் என்ற லத்தீன் மொழி புலவர் கூறியிருக்கிறார். முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்கள் இன்றியமையாதவை என கோர்டன் ஆல்பர்ட் என்பவர் கூறியிருக்கிறார். முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்கள் இன்றியமையாதவை. அவர் கூறிய அந்த 3 இலக்கணங்கள் பாருங்கள். ஈடுபாடுகளை வளர்த்தல், அறிந்து கொள்ளும் ஆற்றல், வாழ்க்கை தத்துவத்தை கடைபிடித்தல். அதான் கோர்டன் ஆல்பர்ட் கூறிய 3 இலக்கணங்கள். குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதை பிண்டும் என்பதை பூக்கையிலான் யாக்கை போல. குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதை பிண்டம்தானா என்று புறநானூற்று பாடல் கூறுகிறது. பூக்கையில்லான் யாக்கை போல என்று புறநானூற்று பாடல் கூறுகிறது. பாடலை இயற்றியவர் ஆலத்தார் கிழார். பூக்கையில்லான் யாக்கை போல, குறிக்கோள் இல்லாத மனிதன் வெறும் சதை பிண்டம்தான். அடுத்து பாருங்கள். அல்ட்ரியூசம் என்பதற்கு இணையான தமிழ் சொல் பிறநலவியல். அல்ட்ரியூசம் என்பதற்கு இணையான தமிழ் சொல் பிறநலவியல். சீன நாட்டில் நலவியலை கற்பித்தவர் லாவோட்ஸ். சீன நாட்டில் நலவியலை கற்பித்தவர் லாவோட்ஸ். இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. லாவோட்ஸ் பிறந்த ஆண்டு புது ஆண்டுக்கு முன் 604. அதே போல் கன்ஃபூசியஸ் அவர்களின் காலம் பொது ஆண்டுக்கு முன் 551 முதல் 479 இந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்காரு. பிளாட்டோ மற்றும் அரிஸ்டாட்டில் கிரேக்க நாட்டை சேர்ந்த தத்துவ ஞானிகள். பிளாட்டோ மற்றும்
அரிஸ்டாட்டில் வந்து கிரேக்க நாட்டை சார்ந்த தத்துவ ஞானிகள். பண்டைய காலத்தில் தர்மசாஸ்திர நூல்கள் வந்து பிறரை கவனத்தில் கொள்ளவில்லையா? பண்டைய காலத்து தர்மசாஸ்திர நூல்கள் பிறரை கவனத்தில் கொள்ளவில்லை. மக்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள். பிறப்போ சாதியோ சமயமோ அவர்களை தாழ்த்தவோ உயர்த்தவோ முடியாது என்று ஸ்ட்ரைக்வாதிகள் கூறினார்கள். மக்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள். பிறப்போ சாதியோ சமயமோ அவர்களை தாழ்த்தவோ உயர்த்தவோ முடியாது என்று ஸ்ட்ரைக்வாதிகள் கூறினார்கள். திருக்குறளில் உள்ளது போன்ற உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியங்களில் காண்பது அரிது என்று ஆல்பர்ட் ஸ்வைட்சர் கூறியிருக்கிறார். திருக்குறளில் உள்ளது போன்ற உயர்ந்த கொள்கைகள் உலக இலக்கியங்களிலே காண முடியாதான் கூறியவர் வந்து ஆல்பர்ட் ஸ்வைட்சர். தொல்காப்பியர் நிலத்தை பிரித்த முறையே உலகின் பிரிவாக அமைந்திருக்கான். தொல்காப்பியர் நிலத்தை படுதிரை வையம் பாத்திய பண்பே, இந்த பாடல் பாருங்கள், படுதிரை வையம் பாத்திய பண்பே என்று நிலத்தை பிரித்தார். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று அவர் பிரித்த பிரிவே உலகத்தின் பிரிவாகவும் அமைந்துள்ளது. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அற விலை வணிகன் ஆய் அல்லன் என்று புறநானூறு கூறுகிறது. இந்த பிறவில் செய்தால் அடுத்த பிறவிக்காக நமக்கு வந்து சேரும் நன்மை நமக்கு வந்து சேரும் என்ற எண்ணத்தில் கூட வணிகன் செய்யாதவன் ஆய் என்ற வணிகன் என்று புறநானூற்று பாடல் கூறுகிறது. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அற விலை வணிகன் ஆய் அல்லன் என்று புறநானூறு கூறுகிறது. அதே போல பிறருக்காக வாழ்வதே உயர்ந்த பண்பு என்று கூறும் உண்டாளம்மா இவ்வுலகம் இந்திரம் அமிர்தம் ஏவதாயினும் இனிது என தமிழர் உண்டலும் இலரே என்று புறநானூறு கூறுகிறது. இந்திரர் அமிர்தத்தை கொடுத்தாலும் அது தனித்து உண்ண மாட்டார்கள் என்று புறநானூற்று பாடல் கூறுகிறது. பிறருக்காக வாழ்வதே உயர்ந்த பண்பு என்பதை. திருக்குறளில் பண்புடைமை எனும் அதிகாரத்திற்கு உரை கண்டவர் யார்னா பரிபெருமாள். திருக்குறளில் பண்புடைமை எனும் அதிகாரத்திற்கு உரை கண்டவர் பரிபெருமாள். அடுத்து உலகத்தமிழ் மாநாடுகள் பாருங்கள். முதல் உலகத்தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா கோலாலம்பூரில். எந்த ஆண்டுனா 1966. முதல் உலகத்தமிழ் மாநாடு கோலாலம்பூரில் 1966 நடைபெற்றது. இரண்டாம் உலகத்தமிழ் மாநாடு சென்னையில் 1968 நடைபெற்றது. மூன்றாம் உலகத்தமிழ் மாநாடு பிரான்சில் 1970 ஆண்டு நடைபெற்றது. நான்காம் உலகத்தமிழ் மாநாடு யாழ்ப்பாணத்தில் 1974 ஆண்டு நடைபெற்றது. ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாடு வந்து மதுரையில் 1981 ஆண்டு நடைபெற்றது. ஆறாவது உலகத்தமிழ் மாநாடு கோலாலம்பூரில் 1987 நடைபெற்றது. ஏழாவது உலகத்தமிழ் மாநாடு மொராசியஸில் 1989 நடைபெற்றது. எட்டாவது உலகத்தமிழ் மாநாடு வந்து தஞ்சாவூரில் 1995 நடைபெற்றது. இந்த 8 உலகத்தமிழ் மாநாடும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எங்கு நடைபெற்றது, எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு தெரிஞ்சிருக்கணும். செம்மொழி மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா கோவையில் நடைபெற்றது. எந்த ஆண்டுனா 2010. செம்மொழி மாநாடு 2010 கோவையில் நடைபெற்றுள்ளது. இதே போல் அந்த 8 உலகத்தமிழ் மாநாடும் எங்கு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு நோட் பண்ணிக்கோங்க. இமயத்து கோடு உயர்ந்தன்னை தம் இசை நாட்டு என்று தொடங்கும் புறநானூற்று பாடல் மூலம் தமிழர் இமயம் வரை பரவியிருந்தான் என்பதை கூறுகிறது. இமயத்து கோடு உயர்ந்தன்னை தம் இசை நட்டு என்ற பாடல் வரி மூலம் தமிழன் இமயம் வரை பரவியிருந்ததை இந்த புறநானூறு பாடல் வெளிப்படுத்துகிறது. அதே போல் அடுத்த பாடலும் பாருங்கள். இமயம் தீண்டி இன்குரல் பயிற்றி கொண்டல் மாமழை பொழிந்த என்ற புறநானூற்று பாடல் மூலமும் அதே கருத்து வெளிப்படுகிறது. பூட்கை மகன் அல்லது குறிக்கோள் மாந்தனின் இயல்புகள் குறித்து திருக்குறள் நூல் கூறுகிறதாம். பூட்கை மகன் குறிக்கோள் மாந்தனின் இயல்புகள் குறித்து திருக்குறள் நூல் கூறுகிறது. செஃபான்ஸ் எனப்படும் லட்சிய புருஷனை போற்றி வந்த நாடு எதுனா இத்தாலி. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க லைட்டாக. தமிழ்ச்சான்றோர் பல வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும் என்று கோப்பெருஞ்சோழனிடம் பிசிராந்தையர் கூறியிருக்கிறார். தமிழ்ச்சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருமா கோப்பெருஞ்சோழனுடன் பிசிராந்தையர் கூறியது. எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதல் வேண்டும் என்ற கருத்தை கூறியவர் செனக்கா. எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்ற கருதல் வேண்டும் என்று கூறியவர் செனக்கா. நான் பகுத்தறியும் கூட்டுறவும் உடையவன், நான் அன்டோனினஸ் ஆதலால் ரோமுக்கு உரியவன், நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவன் என்று மார்க்ஸ் அரேலியஸ் கூறினார். மார்க்ஸ் அரேலியஸ் மக்கள் அனைவரும் மக்கட்தன்மையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட நூல் தான் திருக்குறளாம். மக்கள் அனைவரும் மக்கள் தன்மையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட நூல் திருக்குறள்.
திருவள்ளுவரை உலகப் புலவர் என்று போற்றியவர் ஜி.யு. போப். ரொம்ப முக்கியங்க. திருவள்ளுவரை உலகப் புலவர் என்று போற்றியவர் ஜி.யு. போப் அவர்கள். தனிநாயகம் அடிகள் பாஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு எங்கு ஆற்றினார்னா இலங்கையில். தனிநாயகம் அடிகள் பாஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவை எங்கே ஆற்றினார் கேட்டாங்கன்னா இலங்கையில். தனிநாயகம் அடிகளால் தொடங்கிய இதழின் பெயர் என்னென்னா தமிழ் பண்பாடு. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எது முக்கியம்னு படிக்க சொல்ல உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதெல்லாம் கவனமாக எழுதி படிங்க. தனிநாயகம் அடிகள் தொடங்கிய இதழின் பெயர் தமிழ் பண்பாடு. அகில உலக தமிழ் மன்றம் மற்றும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தவர் தனிநாயகம் அடிகளாராம். அகில உலக தமிழ் மன்றம் மற்றும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமாக தனிநாயகம் அடிகளார் இருந்திருக்காரு. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த படத்தை நம்ம முடிச்சிட்டோம். தமிழக விளையாட்டுக்கள் இது 7ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்னென்னா போட்டியிடுதல். விளையாட்டோட அடிப்படை நோக்கம் எது? போட்டியிடுதல் தான். மகளிர் விளையாட்டுக்கள் அக்காலத்து மகளிர் விளையாட்டுக்கள் பெரும்பாலும் அக விளையாட்டுக்களாக இருந்துள்ளது. அதாவது மைதானத்திற்கு சென்று விளையாட முடியாத நிலையில்தான் அவர்களுடைய விளையாட்டுக்கள் இருந்துள்ளது. அதாவது வீட்டுக்கு அருகில் விளையாடக்கூடிய விளையாட்டுக்களாகவே இருந்துள்ளது. ஆடவர் விளையாட்டுக்கள் புற விளையாட்டுக்களாக இருந்துள்ளது. மைதானத்திற்கு சென்று விளையாடக்கூடிய விளையாட்டுக்களாக ஆண்களுடைய விளையாட்டுக்கள் இருந்துள்ளது. தமிழகத்தின் வீர விளையாட்டான ஏறு தழுவுதல் முல்லை நிலத்தில் நடைபெறும். தமிழகத்தின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். அது எந்த நிலத்தில் நடைபெறும் கேட்டாங்கன்னா முல்லை நிலம். ஆமூர் மல்லனுக்கும் பேர் நோட் பண்ணுங்கள். ஆமூர் மல்லனுக்கும் நற்கிள்ளிக்கும் இடையே நடந்த வீர விளையாட்டினை குறிப்பிடும் நூல் எதுனா புறநானூறு. ஆமூர் மல்லனுக்கும் நற்கிள்ளிக்கும் இடையே நடந்த வீர விளையாட்டினை குறிப்பிடும் நூல் புறநானூறு. உலக அரங்கில் தனியிடம் பெற்ற தமிழர் விளையாட்டு கபடி, அதாவது சடுகுடுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், பண்டைய காலத்து சிறுவர் விளையாட்டுகள் கொடுத்துருக்காங்க. பண்டைய காலத்தில் சிறுவர்கள் விளையாடிய விளையாட்டுகள் பாருங்கள். பம்பரம், கிள்ளித்தட்டு, உப்பு விளையாட்டு, கள்ளன் காவலன், கோலி, கிட்டிப்புல், காற்றாடி, பந்து விளையாட்டு, நீச்சல், ஒற்றையா இரட்டையா இதெல்லாமே சிறுவர்கள் விளையாடிய விளையாட்டு. அதே போல் சிறுமிகள் விளையாடிய விளையாட்டு பாருங்கள். பூப்பறித்தல், கரகர வண்டி, தட்டாங்கல், பல்லாங்குழி, ஊஞ்சல், தாயம் இதெல்லாமே சிறுமி விளையாடிய விளையாட்டுக்கள். பழைய காலத்து ஆடவர் விளையாட்டுலாம் பாருங்கள். மற்போரிடல், ஏறு தழுவுதல், வேட்டையாடுதல், முழுகி மண்ணெடுத்தல் இதெல்லாமே ஆடவர் விளையாட்டுக்கள். அதே போல் மகளிர் விளையாட்டுக்கள் பாருங்கள். வட்டாடுதல், கிழங்கு அம்மானை, பந்தாடுதல், ஊஞ்சல், உரையாடுதல் இது எல்லாமே மகளிர் விளையாடக்கூடிய பண்டைய காலத்து விளையாட்டுக்கள். ஏறு தழுவுதலை தற்பொழுது நம்ம என்ன பெயரில் அழைக்கிறோன்னா ஜல்லிக்கட்டு, மஞ்ச விரட்டு என்ற பெயர்களில் அழைக்கிறோம். ஆனால் அது பண்டைய காலத்தில் ஏறு தழுவுதல் என்று அழைத்திருக்காங்க. அரங்கு இழைத்து நெல்லிக்காய் வைத்து விளையாடும் ஆட்டத்திற்கு வட்டாடுதல் என்று பெயரா. நெல்லிக்காய் வைத்து விளையாடும் ஆட்டத்திற்கு வட்டாடுதல் என்று பெயர். நண்டு, ஆமை ஆகியவற்றை கோல் கொண்டு அலைந்து விளையாடுதல் ஆட்டத்திற்கு ஒரை ஆட்டம் என்று பெயராம். மதுரையில் புகழ்பெற்ற ஒரு மைதானம் எதுனா தமுக்கம். இந்த மதுரையில் தமுக்கம் மண்டபத்தை கட்டியவர் திருமலை நாயக்கர். தமுக்க மண்டபம் யானைப்போர் காண்பதற்காக கட்டப்பட்டதான். யானைப்போர் காண்பதற்காக கட்டப்பட்டுள்ளது. சேரநாட்டின் பழமையான தலைநகரம் உறந்தையூர். சேரநாட்டோட பழமையான தலைநகரத்தில் ஒன்று உறந்தையூர். இந்த உறந்தையூர் வீரமான கோழிகள் செறித்து இருந்ததால் கோழியூர் என்றும் அழைக்கப்பட்டன. உறந்தையூர் கோழியூர் என்றும் அழைக்கப்பட்டிருக்கு. அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம இந்த பாடத்தையும் பார்த்து முடித்து விட்டோம். மீதமுள்ள பாடங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பொது தமிழுக்கான பிடிஎஃப் பெறுவதற்கான வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 7395984198 7395984198 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். பொதுத்தமிழ் பிடிஎஃப்னு மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ண உடனே உங்களுக்கு நாங்கள் ஒரு லிங்க் சென்ட் பண்ணுவோம். அந்த லிங்க்கில் சிலபஸ் வைஸ் பொதுத்தமிழுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் மற்றும் கம்ப்ளீட் பிடிஎஃப் உங்களுக்கு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி முழுமையாக படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அந்த லிங்கை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.